கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று உந்தி பரந்த ஒளியிழையார்கள் சொல் செந்தமிழ் தென் புதுவை விட்டு சித்தன் சொல் ஐந்தினோடைந்தும் வல்லார்க்கு அல்லல் இல்லையே. நந்தன் மதலையை கண்ணனை, காகுத்தனை ராமனை, உந்தி பரந்த உந்தி உந்தி பறக்கிறது, காலால உந்தி உந்தி பறக்கிறது போல நர்த்தனம் ஆடணுமா, கும்மி அடிக்கணுமா. யாருன்னா பரந்த ஒளி இழையார்கள், பூஷணம் அணிந்தவர்களான பெண்மணிகள் கும்மி அடிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பெரிய உற்சவங்கள்ல கும்மி அடிப்பார்கள். கல்யாணம் கார்த்தினா கும்மி அடிப்பார்கள், நவராத்திரினா கும்மி அடிப்பார்கள். கும்மி அடிக்கிறதுன்னே ஒண்ணு உண்டு பெண்மணிகளுக்கு. எல்லாம் போச்சு. இப்போ பழைய நாகரிகங்களும் போச்சு, பழைய குதூகலமும் போச்சு. அதுக்குன்னு எவ்வளவு பாட்டுகள், கும்மி அடிக்கிற பாட்டுகளாவே அவளே தயார் பண்ணி நிறைய வச்சுருப்பா. கல்யாணம் வந்துடுத்துனா கும்மி அடிப்பா, உற்சவம் வந்துடுத்தானா கும்மி அடிப்பா. அந்த கும்மி அடிக்கிறதுக்குன்னு பெரிய ஆழ்வார் ஒரு பாட்டு அருளி செய்தார். இதை அருளி செய்து பெண்மணிகளுக்கு கொடுக்கிறார். நீங்கள்லாம் கும்மி அடிங்களேன், இந்த பாட்டை சொல்லி நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், இந்த பாட்டை சொல்லி நீங்கள்லாம் கும்மி அடிங்களேன். நீங்கள் கும்மி அடிச்சேள், ஆனால் கும்மி அடிக்கிறவர்களுக்கு அல்லல் இல்லையே, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது. இப்படி பாடினேள். ஆனான் செந்தமிழ் தென் புதுவை விஷ்ணு சித்தன் சொல். ஏன்னால் இது எப்பேருக்கு லீலை, கிருஷ்ண லீலை, ராமலீலை. அது மட்டிலுமா விஷ்ணு சித்தனுடைய சொல்லாச்சே. அந்த விஷ்ணு சித்தனுடைய சொல்றதுனாலையும் நமக்கு அல்லல் வரக்கூடாது, ராமனை பாடினதுனாலையும் அல்லல் வரக்கூடாது, கிருஷ்ணனை பாடினதுனாலையும் அல்லல் வரக்கூடாது. பாடப்பட்ட பெருமாள், பாடிய ஆழ்வாருடைய சொல், இது ரெண்டு பெருமையினாலையும் ஐந்தினோடு ஐந்தும். நான் என்ன 5 10 பாட்டு தானே பாடியிருக்கேன், நான் என்ன 1000 பாட்டா பாடி உங்களை கும்மி அடிக்க சொல்றேன். 5 இந்த 10 பாட்டை உங்களுக்கு வரப்படுத்தி கும்மி அடிக்க கூடாது அண்ணன் அப்படின்னு கேட்கிறார். ஐந்துனோடு ஐந்தும் வல்லார்க்கு அல்லல் இல்லையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.